இந்த நபித்தோழரை பற்றி ஏராளமான அறிவிப்புகளை சஹீஹுல் முஸ்லிம், சஹீஹுல் புகாரி, சுனன் அபூதாவூத், நசாயி, திருமதி போன்ற பல பிரபலியமான நம்பகத்தன்மை வாய்ந்த கிதாபுகளில் இவர்களுடைய அளப்பெரிய தியாக வரலாறுகளை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் நாம் பார்க்கலாம், இவருடைய குலம் அவுஸ் குலத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இவர் அவுஸ் என்று சொல்லக்கூடிய மதீனாவில் வாழக்கூடிய அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு அன்சாரி தோழராக இருக்கிறார். அந்த குலத்தினுடைய தலைவராகவும் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். பிறந்த ஊர் எதுவென்றால் மதீனா, பிறந்த ஊர் மதீனாவாக இருக்கிறது. இவருடைய இறப்பு ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு, அதாவது இஸ்லாமியருடைய நாட்களை கடத்தி எப்படி எடுப்பார்கள் என்று சொன்னால், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த தினத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்தையும் ஹிஜ்ரி ஆண்டு என்று கணக்கெடுப்பார்கள். அப்படி அடிப்படையில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த ஆண்டு, மரணித்த ஆண்டு ஹிஜ்ரி 5ஆக இருக்கிறது. இவர் இந்த ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலிருந்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் 3ஆம் ஆண்டு, நபித்துவத்தின் 3ஆம் ஆண்டு அந்த வேளையிலே எப்படிப்பட்ட ஒரு நிலை, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய அவருடைய அக்பா உடன்படிக்கை, 2ஆம் சபா உடன்படிக்கையின் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதி பிரமாணம் செய்து கொடுத்தார். எப்படிப்பட்ட உறுதி பிரமாணம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஹஜ் செய்வதற்காக மதீனா வாசிகளிலிருந்து பெரும்பெரும் அன்சாரி நபித்தோழர்கள் வருகிறார்கள். பல்வேறு விதமான நபித்தோழர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பைஅத் செய்து கொள்கிறார்கள். பைஅத் என்று சொன்னால் உறுதி பிரமாணம். நீங்கள் இந்த மக்கா நகரை விட்டு எங்களோடு வந்துவிட்டால் திருப்பி இந்த மக்காவிற்கு வந்துவிட்டீர்களா, உங்களுடைய மக்கள் எல்லாம் இஸ்லாமியோடு வந்துவிட்டால் உங்களுடைய பிறந்த ஊராக இருக்கக்கூடிய இந்த மக்காவிற்கு எங்களை விட்டு நீங்கள் வந்துவிடுகிறாங்க போன்ற சில பயணங்களை அந்த இடத்தில் நடைபெறுகிறது. அந்த வேளையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி பிரமாணம் வாங்குகிறார்கள், சத்திய பிரமாணம் வாங்குகிறார்கள், உறுதிமொழி, இஸ்லாமினுடைய உறுதிமொழியை அந்த அன்சாரி தோழர்களிடம் எத்தி வைக்கிறார்கள். அதை அன்சாரி தோழர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக தான் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உறுதி பிரமாணம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபா யஹும் அலா தம்னூன மிம்மா யம்னூன், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாப்பதை போன்று, உங்களுடைய குடும்பத்தினரை பாதுகாப்பதை போன்று, மின்கும் நிசாஅக்கும் அப்னாஅக்கும், உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய குடும்பத்தினரை உங்களுடைய உரியவர்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வீர்களோ அதே போன்று நீங்கள் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்காக நீங்கள் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்றாலும் உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும் என்கின்ற அந்த உறுதி பிரமாணத்தை அன்சாரி தோழர்கள், மதீனாவில் சார்ந்த அன்சாரி தோழர்களிடம் 2ஆம் அக்பா உடன்படிக்கையின் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஒப்பந்தம் போடுகிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்சாரி தோழர்களின் ஒருவராக தான் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அப்போ இந்த உறுதி பிரமாணம் எடுத்ததிலிருந்து இவர்களுடைய தியாக வரலாறு அளவே இல்லாத அளவிற்கு இவர்களுடைய இஸ்லாத்தினுடைய ஏற்கக்கூடிய அந்த நிலையும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த அந்தஸ்துகளை, தரஜாக்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்குமா என்று நம்மளுடைய உள்ளத்தில் சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும், நம்முடைய மேலில் இருக்கக்கூடிய ரோகங்களை மெய்சில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய சம்பவங்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட சம்பவம் என்று சொன்னால், பத்ர் யுத்த காலம். அந்த பத்ர் யுத்த காலத்தின் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மசூரா செய்யக்கூடிய அந்த வேளையிலே சஅத் பின் முஆத் என்று சொல்லுகிறார்,
யார சொல்லலாம்? அல்லாஹ்வினுடைய தூதரே, ஆமன்னா பிக்க வஸத்தகனா பிக், உங்களை நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இன்னும் உங்களை நாங்கள் நம்பவும் செய்கிறோம், உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள், சத்தியமானவர் என்று நாங்கள் உறுதியாக நம்பி வைத்திருக்கிறோம். யார சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபி முஆத் அறிவிக்கிறார், உங்களுடைய பார்வை செல்லக்கூடிய இடத்துக்கு தான் நீங்க செல்லுங்க. எப்படி நீங்க திருக்கும் பணியில உங்களுக்கு எங்கிட்ட எல்லாம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்லுங்க. உங்களோட நாங்கள் இருக்கிறோம், இங்கே வாழப்படுங்க, உங்களோட நாங்கள் இருக்கும்போது எதற்காக தயங்குகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆறுதலாக அறிவுரையை சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய அந்த உறுதி பிரமாணத்தினுடைய வெளிப்பாடாக அந்த பத்ர் யுத்த காலத்தினுடைய அந்த வேலையை இந்த சாலிஹ் அறிவிக்கிறார். வல்லதி அகதத் சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அந்த அல்லாஹ்வை இது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்றது. நான் வஸ்தகரிதோ பினா ஹாதல் பஹர ஃபஹதத்து ஃபதன்னா, நீங்கள் கடலில் குதித்தாலும் உங்களை பின்தொடர்ந்து நாங்களும் கடலில் குதிக்கிறோம். யார் சொல்லலாம்? இப்படிப்பட்ட நிலையில் ஏன் போருக்கு போகும் என்று ஒரு ஆர்வத்தோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இந்த பத்ர் யுத்தத்திற்கு செல்கிறார். அதோடு மட்டுமல்ல, இவர்களுடைய அளப்பெரிய தியாக வரலாறு எதில் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஹந்தக் என்பது அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அஹ்ஸாப், அதாவது கூட்டுப்படை யுத்தம். ஹதீஸ்களில் எடுத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் ஹந்தக், அதாவது பள்ளத்தாக்கு யுத்தம் என்று இருக்கும். இந்த இரண்டுமே ஒரே போலத்தான் இருக்கு. ஹந்தக் என்று சொன்னால் பள்ளத்தாக்கு, அஹ்ஸாப் என்று சொன்னால் கூட்டுப்படை என்று அர்த்தம். அந்த யுத்த காலத்திலே கிட்டத்தட்ட பல நாட்கள் நீடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு போர்க்களமாக அது இருக்கிறது. மதீனாவை சுற்றி குழி தோண்டப்பட்டு பல்வேறு விதமான எதிரி படைகள் அந்த மதீனாவிற்கு இருந்த முனாஃபிக்குகளினுடைய வேலைன்னா அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் அவர்களுடைய சமுதாயத்தினருக்கும் எதிரிகளாக இருந்த குறைஷியர்கள், இன்னும் இவர்கள் எல்லாம் யாரெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ யார் யூதர்கள், இவர்களை போன்ற படைகளை ஒன்று திரட்டி அப்படி மதீனாவை நோக்கி போர்க்காக வந்தார். அந்த முனாஃபிக்குகளுடைய இதிலிருந்து மக்கள் மதீனாவை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சுற்றிலும் அந்த குழியை தோண்டி அதிலிருந்து மதீனாவிற்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள். அந்த வேளையிலே என்னது சாலிஹ் முஆதினுடைய ஒவ்வொரு செயல்களையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதருக்காக ஏராளமான உதவிகளை இந்த களத்தில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். மேலும் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த வேளையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் கொடுத்தார்களே அல்லாஹ்வினுடைய தூதரே, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எப்படி பாதுகாப்போம், எங்களுடைய உறவினர்களை எங்களுடைய மனைவிமார்களை எப்படி நாங்கள் பாதுகாப்போமோ அதே போன்று உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று உறுதியை கொடுத்தார்களே, அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய சொல்லினுடைய அந்த உறுதியை வெளிப்படுத்தும் விதமாக அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதரை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார்கள். அந்த வேளையிலே இவர்களுக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது. கையினுடைய நரம்பில் ஒரு காயம் ஏற்படுத்தக்கூடியவன் யார் என்று சொன்னால் குறைஷியர்களை சார்ந்த ஹிப்பான் பின் அரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு குறைஷியை சார்ந்த ஒரு இணை வைப்பாளர் அம்பை இந்த சாலையில் வாழ்வடையலாம் அவர்களுடைய ஒரு கையிலே காயத்தை ஏற்படுத்தி விடுகிறார். இந்த காயத்தோடு இருக்கக்கூடிய அந்த வேளையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஹ்ஸாப் யுத்தத்தின் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி வருகிறது. எப்படிப்பட்ட உதவி என்று சொன்னால், இந்த குறைஷியர்கள் பின்வாங்கி ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு உதவி. அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் உங்களுடைய கண்களுக்கு தெரியாத படைகளை அனுப்பி குளிர் திறந்த காற்றை அனுப்பி அந்த எதிரி படைகளை தோற்கடித்து ஓடச் செய்யணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வினுடைய உதவி வந்து அந்த படை பின்தங்கி ஓடுகிறது. அப்போ அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குறைலா அவர்கள் தான் இந்த போருக்கு உண்டான காரணமாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் போரை தொடங்கிவிட்டார்கள். திரும்ப நாம் அவர்களிடம் போர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உறுதிமொழியை நபி தோழர்களிடம் சொல்லும் பொழுது நபி தோழர்கள் ஆரவாரமாக கிளம்பி எப்போ உடைய பனு குறைலா என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய கோட்டையை முற்றுகையிட்டு போர்க்களத்தை கொண்டிருக்கிறார்கள். பல நாட்கள் நீடித்துகிறது.
பல நாட்கள் நீடித்திருக்கு பிறகு அந்த பனு குறைதாவுடைய அந்த போர் நீடித்து இருக்கக்கூடிய அந்த வேளையிலே பனு குறைதா யூதர்களுடைய சமுதாயம், பனு குறைதா என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் கீழே இறங்கி வந்து எங்களுடைய தலைவர் சாரிகள் என்ன தீர்ப்பு வழங்கினாரோ அதற்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று அந்த யூதர்கள் ஒப்பந்தம் போடுவதற்கு கீழே இறங்கி வருகிறார். அந்த வேளையிலே காயம் அடைந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரணோடு இருக்கக்கூடியவர்கள் சாதி குமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அந்த குறைஷி அந்த மறுபொருளா என்று சொல்லக்கூடிய அந்த யூதர் படையினர்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாதி குமார் என்று அழைக்கிறார்கள் என்று அழைத்து ஆளை வர சொல்லி ஆளை அனுப்பி பிறகு சாதி குமார் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்தும் கூட தன்னுடைய சமுதாயமாக இருக்கிறார்கள், தன்னை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பாகுபட்சம் கூட காட்டாமல் அல்லாஹ்வினுடைய சட்டம் தான் அங்கு ஓங்க வேண்டும் என்கின்ற ஒரு நீதியோடு தன்னை தீர்ப்பளித்தார்கள். எப்படிப்பட்ட நீதியாக இருக்கிறார்கள்? அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பார்வா உன்னுடைய சமுதாயம் உன்னுடைய தீர்ப்பை கேட்டு அமர்ந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு மத்தியில் என்ன தீர்ப்பு சொல்ல இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கு, எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்குகிறார் என்பதை பார்ப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். அந்த வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். அல்லாஹ் தகுதுரு முகாத்திலோ அவர்களிடையே இருக்கக்கூடிய வலுப்புறையாக இருக்கின்ற சமுதாயம் இருக்கிறார்களே அவர்களிடையே போர் செய்வதற்கு பலமாய்ந்த ஆண்கள் வெட்டி கொல்லப்பட வேண்டும் எனும் சட்டத்தை சொல்கிறார். ஒரு சப்பி தராரி இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பெண்கள் அனைவரும் கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய சந்தோஷம் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் ரட்சகரான அல்லாஹ்வினுடைய தீர்ப்பை போல வழங்கியிருக்கிறீர்கள் என்று ஒரு சந்தோஷத்தில் அந்த சாரிபு குமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பமாக சொல்கிறார்கள். இந்த செய்தியை பார்க்கிற சஹீஹ் புகாரில 3043வது செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த வேளையில் கூட எப்படி காயம் இருக்கிறது, எதிர்த்து தடதாத்திரமாக நடக்க முடியவில்லை என்ற ஒரு நிலை இருந்த பொழுதிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுத்ததின் காரணமாக அந்த இடத்திற்கு வந்தார்கள். வந்தவர்கள் மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தாலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் தான் மேலோங்க வேண்டும் என்ற ஒரு நீதியோடு அந்த தீர்ப்பு வழங்கினார்கள். அதை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பூரி படைத்து சந்தோஷம் சொல்கிறார்கள், தங்கள் மக்கள் துதியும் திமுகமில்லா அல்லாஹ்வுடைய தீர்ப்பை கொண்டு வழங்கி சந்தோஷத்தை சொன்னார்களே. அதற்கு பிறகு சில நாட்கள் கழிவு அந்த அணுகுறைதா என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்துடைய போர் முடிவிற்கு பிறகு இவர்களினுடைய மரணம் நேர்கிறது. இதில் இருந்தால் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் சிறந்த வழிமுறை இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம சொல்றது எல்லாமே எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுக்கிறது என்ன? அல்லாஹ்வுக்கு வைக்க மாட்டோமே என்று வாக்குறுதி கொடுக்கிறது என்ன? வாயை சொல்லிட்டு வேணும், ஆனால் செயல்ல காட்டுவோமே என்று சொன்னால் சந்தேகத்திற்குரியவர்களால் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக நாம் இருக்கிறோம். அதில் பார்க்கிறோம், அந்த போருக்கு பிறகு மறுமுறையாக சொல்லக்கூடிய அந்த போருக்கு பிறகு சில நாட்கள் கழிகிறது. அந்த மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த செலவில் கட்டிய அந்த பள்ளிவாசலுடைய வளாகத்திலேயே சாரி குமார் ரலியல்லாஹு அன்ஹு நலம் விசாரிப்பதற்காக அருகிலே ஒரு கூடாரத்தை அமைத்து சாரி குமாரை தங்களுக்கு அருகாமையில் அல்லாஹ்வுடைய தூதர் வைத்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் அன்சாரி தோழர்களின் விருப்பத்திற்குரிய ஒரு நபிமாராகவும் தூதர் இருக்கிறார். அதனுடைய காரணமாக சாரி குமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நலம் விசாரிப்பதற்காக இந்த கூடாரத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் யார் போறாங்கன்னா பனு கிஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார்கள் இருக்காங்க. கூடாரம் போட்டு அந்த பள்ளிவாசலினுடைய வளாகத்தில் அந்த மைதானத்தில் தங்கியிருக்கிறார்கள். அந்த வேளையிலே இவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளும் இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு
மெய் சிலருக்கு வைக்கக்கூடிய வார்த்தைகளாக ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை பார்க்கிறோம். இந்த மஸ்ஜித் நபவியினுடைய இந்த வளாகத்தின் கூடாரத்திற்குள் அமைத்திருக்கக்கூடிய சாலை மாத அடையாளம் பண்ணுபவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். யார் அந்த அச்சரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த சாரத்தான் சாரி பிரார்த்தித்தார். சாரி கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை சொன்னார்? அல்லாஹ்வும்ம இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் ஹப்பபிலை. என்னுடைய இறைவா, என்னிடத்திலே மிகவும் விருப்பத்திற்குரியது எது என்பதை நீ அறிவாய். எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன் உஜாஹிதுஹும் ஃபீ கௌமின் கத்தபு ரசூலக், என்னுடைய தூதரை பொய்ப்படுத்தி என்னுடைய தூதரை மறுத்து இன்னும் அவருடைய ஊரிலிருந்து வெளியேற்றி விரட்டி அடித்தார்கள். அந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக, அந்த குறைஷிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட எனக்கு சிறந்ததாக இருப்பது என்பதை நீ அறிவாய். யாரால் நிச்சயமாக அறிவார் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வும்ம ஃபஇன்னி அظن அன்னக கல் வலஅத ஹர்ப பைனனா வ பைனஹும். இறைவா, அவர்களுக்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியில் இடையே இந்த போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். எப்படி நீ முடிவுக்கு கொண்டு வந்து விட்டாய் என்பதை நான் நம்புகிறேன். இன்கான மத்திய ஹர்பின் குறைஷ் ஷெய், அந்த குறைஷிகளுக்கு மத்தியிலே மீண்டும் ஒரு போர் இருக்கும் என்று நீ எஞ்சியிருக்க வைத்திருந்தால், அந்த குறைஷியர்களோடு போர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை மறுபடியும் அளித்திருந்தால், அவர்கள் சொல்கிறார்கள், அந்த போருக்காக நீ என்னை உயிர் வாழ செய்கிறேனா? அந்த போரை எழுதினால் போரே வேண்டும், அல்லாஹ்வினுடைய போரை இரட்டி அடித்த அந்த சமுதாயத்தை கழுவக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேசத்தில், ஒரு ஆர்வத்தில், ஒரு சந்தோஷத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் எப்படிப்பட்ட மறுபடியும் பிரார்த்தனை பாருங்க. ஹத்தா உஜாஹிதுஹும் வ இன் குன்த வதஅத ஹர்பன். பிரார்த்தனை செய்கிறார்கள், நீ குறைஷிகளோடு மறுபடியும் இந்த போர் இல்லை என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருந்தால், ஃபஃஜுருஹா வஜஅல் மௌதிய ஃபீஹா. இறைவா, எனக்கு என்ன செய்தி, இதோடு இந்த போர் முடிவு கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த காயத்தினாலே எனக்கு உயிரை எடுத்துக்கிறேவா, எனக்கு வீரமரணத்தை முடிகிறவா என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த பிரார்த்தனை செய்த அந்த மறுகணமே அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. அவருடைய நெஞ்சின் பகுதியில் இரத்தங்கள் பீரிட்டு ஓட ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலையிலே அருகில் இந்த பனு கிஃபார் என்று சொல்லக்கூடிய குலத்தாரினுடைய கூடாரம் வரைக்கும் இரத்தம் பாய்ந்து கொண்டது. இதை பார்த்து அவர்களுக்கு பயம் தாங்க முடியும். என்ன திடீர்னு வருகிறது, இப்படி 6 வரை ஓடி கொண்டு வருகிறது, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது என்ன என்று ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இது இரத்தமாக இருக்கிறது. இது என்ன ஏதாவது பார்வை என்று சொல்லும் பொழுது, சாரனுடைய காயத்திலிருந்து நெஞ்சிப்பாக இருக்கும் இரத்தங்கள் பீரிட்டு ஓடுவதை பார்க்கிறார். பார்த்து சார நபி குரல் பீரி இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரார்த்தனை, காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மரணத்தை ஒரு நபி தோழர் ஆர்வமாக அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய நிலையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த அந்த மாபெரும் கொள்கை, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த சத்திய கொள்கை, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி, மறுமை நாளில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உம்மி நபி, காத்தமுன் நபி, முத்திரையிடப்பட்ட நபி, இன்னும் பல நபிமார்களுக்கு எல்லாம் தலைவராக நியமிக்கப்பட்ட ஒரு நபி. அந்த நபி செய்யக்கூடிய பிரார்த்தனை யாவும் கல்விகள் குணம் சபிக்கல்களாக உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்யவா. பிரார்த்தனை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகை முடிந்து இந்த துஆவை ஓதாமல் அறிவு செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை, யாவும் கல்விகள் குணம் சபிக்கல்களாக உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உன்னுடைய சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்யும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய
போருக்கு போவதற்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ்வினுடைய ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். நபித்தோழருடைய பண்பை பாருங்கள். சாலிஹ் முஆலிம் சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருடைய பண்பை எப்படி இருக்கிறது? அடுத்த ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சு விடாத ஷஹீத் என்ற அந்தஸ்து, ஷஹீத் என்ற அந்தஸ்து சாதாரண ஒன்றா? கேள்வி கணக்கு இல்லாத கடன் இல்லாத நிலையில் மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தருவான் என்ற நம்பிக்கை. அந்த ஷஹீத் என்கின்ற அந்த பட்டத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளமும் அவருடைய இஸ்லாத்தை பற்றிய அறிவு. அதை தாண்டி அவர் இப்படிப்பட்ட உறுதிக்குவதாக இருப்பதற்குரிய காரணம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த வாக்குறுதி. மேலும் பார்க்கிறோம், அவருடைய மரணம் அவரை பிடித்திருக்கிறது. அவருடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய அரசு நடிக்கின்றது. அவருடைய கையில் உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நிலையிலே அரசு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் நடிக்கியது. உடனே அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் நடிக்கிறது வளையப்பட்டது என்றார். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் நடுகிறது என்று சொன்னால் சந்தோஷத்தை அல்லாஹ் ரப்பல் சாலிஹ் முஆலிம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை பற்றி சொல்கிறார்கள். அவருடைய மரணத்தினுடைய வருகையை அந்த சிம்மாசனம் எதிர்பார்த்து சந்தோஷத்தில் இருக்கிறது, பூரித்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த கோலத்தில் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நபி தோழர்களும் சாலிஹ் முஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை சுமந்து செல்கிறார். சுமந்து செல்லக்கூடிய அந்த வேளையிலே அந்த மதினாவில் இருக்கக்கூடிய சில முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, இந்த சாலுடைய உடம்பு இவ்வளவு லேசானதை ஏன் செய்யறாங்க? நல்ல கனமானவா இருந்தாரு, நல்ல ஈரமானவா இருந்தாரு, இவருடைய உடம்புல ஒன்றுமே இல்லாம சும்மா ஏதோ பஞ்சு வந்து இது பண்ணல சொல்லி ஏன் செய்யறாங்க? அப்போ அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறாங்க விளக்கம். நீங்க நினைக்கிற மாதிரி பேசாததுக்கான காரணத்தை மனுஷன் தூக்கி போறா அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய மரணத்திற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னும் அவருடைய பேரத்தை 70,000 மாணவர்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். எப்படிப்பட்ட அந்தஸ்து! மரணத்திலும் ஒரு நபித்தோழருக்கு ஒரு சிறந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் சாலிஹ் முஆலிம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முனாஃபிக்குகளுடைய மூக்கை உடைக்கும் விதமாக சொல்கிறார்கள். சில மனுஷர்கள் முதலில் இருக்கிறார், மாணவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்தஸ்து கௌரவம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கிடைக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் சாலிஹ் முஆலிம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தில் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஆச்சரியம் என்றால், அவர் சொல்கிறார்கள், என்னுடைய கவர் இந்த சாலிஹ் முஆலிம் விட்டது. இப்படிப்பட்ட போல அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் சந்தோஷப்படுகிறது. அல்லாஹ்வுடைய படை மாணவர்கள் இறங்கி சுமந்து செல்கிறார்கள். அந்த வேலையை கபரில் வைக்கக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்படுகிறார்கள். சாலிஹ் முஆலிமுடைய கபர் அவரை நெருங்கிவிட்டது. மேலும் சொல்கிறார்கள், அந்த கபரை நெருங்கக்கூடிய அந்த தருணத்தில் இருந்து இந்த உலகத்தில் தப்பிக்கக்கூடிய மனிதன் எவனும் கிடையாது. அப்படி அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒருவராக ஒருத்தர் இருப்பார் என்று சொன்னால் அது சாலிஹ் முஆலிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார். இந்த செய்தியை பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதில் 24,283 செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்படுறார், இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு தோழருக்கு இப்படி கபர் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்க. கபரில் தப்பிக்க முடியுமா? கபரினுடைய வேதனை நம்மால் தப்பித்து சென்றுவிட முடியுமா? நாம் இன்னும் 40 வருஷம் வாழ போறோம், 60 வருஷம் வாழ போறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அற்ப ஆசை தான். அற்ப ஆசை உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடக்கும். சற்று யோசித்து
அது எவ்வளவு காலம் கமலாக்களுடைய காலம் முதல் 5 நாட்கள் இருக்கக்கூடிய ஆர்வம் இதில் இருக்கக்கூடிய 10 நாட்கள் இல்லை. கடைசி 3 நாட்கள் 27, 28, 29 வரக்கூடிய ஆர்வம் இதில் இருக்கக்கூடிய 13 நோவுகளுக்கு இல்லை. எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் வருவதற்கு தயங்குகிறது. மேலும் நம்ம ஏதோ உலகத்துக்கு சும்மா வெறுமனே படைத்து காட்டிவிட்டோம் என்று நினைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் சொல்றான், படைத்த இறைவன் பேசுகிறான். 7ஆம் அத்தியாயம் 122ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயது அகல நம்புக்கு உன்னுடைய இறைவன் உடன்படிக்கை எடுத்திருக்கிறார். உன்னுடைய இறைவன் சத்திய பிரமாணம் வாங்கியிருக்கிறார். எப்படி? நீங்கள் ஆதரவின் தொகுதி நீங்கள் எல்லாரும் ஆதரவுடைய உதவத்தில் இருந்தீங்கல்ல, அந்த வேளையில் அல்லாஹ் ரப்பல் உங்கள் அனைவரையும் எழுப்பி கேட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கேள்விகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. உங்களுடைய இறைவன் நான் தானே, எனக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா? என்னை தவிர யாரை வணங்குவீங்களா? இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வயசான பாட்டி நோக்கிறவங்க, வயசான தாத்தா நோக்கிறவங்க, என்ன 30 வருஷம் வந்து ஆடுறீங்க, இப்படி பேசுறது பெருசா புதுசா கொள்கைங்க. எங்களுக்கு தெரியாதா? அது உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் பேசி காட்டுகிறான். நீ பிறகு முன்னாடி தந்தைக்கு அல்லாஹ் நல்லா பேசிட்டான், உடன்படிக்கை வைத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது அகல ரப்போவின் பணி ஆதமின் நோவை. நீங்கள் எல்லாம் ஆதமுடைய முதுகத்தில் இருந்து அல்லாஹ் உடன்படிக்கை வைக்கிறார். எப்படி உடன்படிக்கை? என்னை தவிர வேறு யாரையும் வணங்குவீர்களா? என்னை தவிர இறைவன் இருக்கிறாரா? என்னை தவிர யாரையும் அல்லாஹ் நம்புவீர்கள் என்று சொன்னதற்கு நம்முடைய பதில் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் உடன்படிக்கையோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் உடன்படிக்கையோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் கிட்ட பேச்சு எப்படி? இறைவா உன்னை தவிர யாரும் வணங்க மாட்டேன். அப்போ ஒரு பேச்சு. அல்லாஹ் கண்டிப்பா நம்மை குற்றக்குடி நிறுத்தப்பட மாட்டோம் என்று நினைச்சிட்டு இருக்கோம். நிச்சயம் நிறுத்துவான். ஏன்? அல்லாஹ் சொல்றான், யோரஃபல் முஜரிமூன பிஸீமாஹும் யுஹல் பின்னவாசி வலல்லாம். பொய்யை உடைத்துக் கொண்டிருந்தீர்களே சொல்லுவோம், நாளைக்கு மறுமையை சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த உடன்படிக்கையை உயிரை தியாகம் செய்து வெளிக்காட்டினார். சாரி பண்ணுவார். ஆனால் நம்ம பாருங்க, அல்லாஹ்வுடைய செய்த உடன்படிக்கை, இறைவா உன்னை தவிர யாரை ஆளுவாங்க உடன்படிக்கை, அதை செய்து கொண்டு நாளைக்கு நம்ம போய் சொல்லுவோமா, இறைவா எனக்கு யாரும் நேரடியை சொல்லி தர, நம்ம யாரும் பரிகாரி தரவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். பொய்யுரைக்கக்கூடிய வெற்றியை பிடிச்சு இழுப்போம். பொய்யா சொல்றாங்க. இந்த புதுவிதங்களுக்கு பேசுறது யாருக்கு திரும்பி பார்த்து அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டுவான். அந்த வேளையில அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிப்பதற்கு நம்மால் அறவே இயலாது. அப்படிப்பட்ட உடன்படிக்கை எடுத்தவர்களாகத்தான், அல்லாஹ்விடம் சத்திய பிரமாணம் செய்தவர்களாகத்தான் இந்த பூமியில் மனிதர்களாக இருந்தோம் என்பதை ஒவ்வொரு இறைநம்பிக்கையாளர்களும் மறந்துவிடக் கூடாது. இனிமேல் யாராவது புதுசா வந்து சொன்னா, நீங்க புதுசா வரல, நீங்க பழச மறந்துட்டே சொல்லணும். நீங்க புதுதில் இருக்கும்போதே அல்லாஹ் இடத்தை செஞ்சு கொடுத்தா வாங்கிட்டா நீங்க தான் மாற இருக்கீங்க என்று பதிலை சொல்லியவர்களாகும். அவர்களை சத்தியத்தை பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகும். சாதி ஆறு போன்ற நபி தோழர்களுடைய வாழ்வில் இருந்து நம்ம பெறக்கூடிய ஒரு பாடம், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும். அதன்படிதான் ஒவ்வொரு நபி தோழர்களும் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய அரிசியே அவருடைய மரணத்தை கண்டு சந்தோஷப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய தியாகம் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் தியாகம் செய்த ஒரு நபி தோழராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நபி தோழர்களில் இருக்கக்கூடிய குணங்கள் நம்மிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை முடித்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்